ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணீங்க? ஃப்ரைடே ப்ராஃபிட் வந்ததா? ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ஃப்ரைடே 1000 ருபீஸ் லாஸ் தான் பண்ணேன். ஓகே, இந்த இயர் எண்டிங் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ப்ராஃபிட் இல்லை, லாஸ் இல்லை அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா 1500 லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த இயரில் லாஸ்ட் மந்த் 1500 லாஸு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓவரால் ப்ராஃபிட்டா லாஸா என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக லாட்ஸ் எடுக்காமல் 11 லாட்ஸ் எடுங்க. 2 லாட்ஸ் 3 லாட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட் வர வர அந்த ப்ராஃபிட்டை வச்சு அதிகமான லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததா? இல்லைன்னா 2 லாட்டே வச்சு ட்ரேட் பண்ணுறதே போதுமானது. ஏன்னா லாபம் அதிகமாக எதிர்பார்க்கும் போது நஷ்டமும் அதிகமாக வரும். அதனால் பொறுமையாக நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். பீஸ்ஃபுல்லான லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ கற்றுக்கோங்க. நம்ம வரக்கூடிய வருமானத்துலேருந்து செலவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வருமானம் வந்தால் போதும். ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக ட்ரேட் பண்ணுங்கள், லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணமே எல்லாத்துக்கும் விஷ் பண்ணலாங்கிறதுனால தான். ஹாப்பி நியூ இயர், மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். 1ஆம் தேதி மோஸ்ட் ஆஃப் யாரும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டே இயர், இப்போ தான் புது வருஷம் தொடங்குது. அதனால் கேர்ஃபுல்லாக தொடங்குங்க. மேக்ஸிமம் 2வது டேலேருந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல்.